வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள், இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள், தேனிசை தென்றல் தேவா, இந்த மாதிரி மும்மூர்த்திகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் ஒருத்தர் தமிழ் மக்களோட மனசை கொத்தா பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அது மெலடி கிங் வித்யாசாகர் அவர்களாக தான் இருக்க முடியும். அவர்களோட இசையில் வந்த பாடல்கள், அவரோட அந்த மியூசிக் ஜேர்னி எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட நம்ம வித்யாசாகர் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுக்கு காரணம் அவங்களோட அப்பா. அவர் ஒரு இசை கலைஞராக இருக்கிறாரு. தன்னோட 14 வயசுலேருந்தே இசை மேலே உள்ள ஆர்வத்தினால சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு வித்யாசாகர் அவர்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எம்எஸ்வி அவர்கள்ட்டையும் இளையராஜா அவர்கள்ட்டையும் அசிஸ்டண்டாக பணியாற்றி, அதுக்கப்புறம் அவர் இளையராஜா அவர்கள் வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்ட தன்ராஜ் மாஸ்டர் அப்படிங்கிறவர்கிட்ட இவரும் போய் வெஸ்டர்ன் மியூசிக்கை கற்றுக்கிற காலகட்டத்தில் 1989 பொன்மனம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் சைன் பண்ணுறாங்க. அதுக்கு மியூசிக் வித்யாசாகர் இசையமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிடுறாங்க. அந்த படம் பெருசாக அவருக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறமாட்டி பெண் நிலா அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படமும் சரியான அளவுக்கு பேசப்படலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் மீண்டும் அந்த இசை கச்சேரி இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செலுத்துகிறாரு. அர்ஜுன் அவர்கள் ஒரு படம் தயாரிக்க போகிறாரு, படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, டைரக்ஷனும் அவர் தான் பண்ண போகிறாரு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பேரை அந்த படத்துக்கு வைக்கிறாங்க. அந்த படத்துக்கு மியூசிக் வித்யாசாகரை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ அவர் இந்த படத்துக்கு சைன் பண்ணுறாரு. மறுபடியும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு வித்யாசாகர். ஜெய்ஹிந்த் பாடல்கள் ரிலீஸ் ஆகுது, படம் ரிலீஸ் ஆகுது. படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது. பாடல்கள்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கார தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் தின பாடல். அந்த பாடல் எல்லா சுதந்திர தினத்துக்கும் இந்த பாட்டு எங்க பார்த்தாலுமே ஒலி மாதிரி. எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் பாடின அந்த கண்ணாயன் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு அப்படிங்கிற பாட்டு ஒரு மாதிரியா குழஞ்சி அந்த மாதிரி பாட வச்சிருப்பாங்க. படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த டீம் அப்படியே மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. கர்ணா அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த படத்துல அர்ஜுன் சார் டபுள் ஆக்ஷன், சார் நீங்கள் மட்டும்தான் டபுள் ஆக்ஷனா, நான் மக்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வித்யாசாகர் களமிறங்குறாரு. அப்படி உருவான பாடல் தான் மலரே மௌனமா அப்படிங்கிற பாட்டு. ரொம்ப மெல்ட்டிங்கான ஒரு எஸ்பிபி அவர்களும் நம்ம ஜானகி அம்மா அவர்களும் பாடின அந்த வாய்ஸில் அந்த பாட்டை கேட்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப அருமையான பாடல், ஒரு டெட் ஸ்லோ மெலடி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக நிதானமாக அந்த பாட்டை அப்படி கொண்டு போயிருக்கிறது விதம் ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயமா அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா ஏசப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு, மனோவை ஒரு வித்தியாசமான குரலில் அந்த பாட்டில் பாட வச்சதும் நம்ம மெலடி கிங் வித்யாசாகர் அவர்கள் தான். ஏசப்பா ஏசப்பா நினைச்ச கதவு பழிக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குரல்ல அவர் பாட வச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான பாட்டாவும் அந்த பாட்டு அமைஞ்சு. ஜெய்ஹிந்த் படம் சூப்பர் ஹிட் ஆகுது. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த கூட்டணியை அதுக்கடுத்து பல படங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிச்சாலே அந்த படத்துக்கு இசை ஆக்ஷன் கிங் படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் பல படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஹிந்த், தாயின் மணிக்கொடி, வேதம், நம்ம கர்ணா, செங்கோட்டை, சுபாஷ் அப்படின்னு அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இந்த காலகட்டத்தில் 1996 வருடம் அவர் கேரளா பக்கம் போறாரு நம்ம வித்யாசாகர் அவர்கள். அங்க இன்னைய வரைக்கும் அவர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இடையில 1-2 படங்கள் தமிழ்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்த படங்கள் தான் தளபதிக்கு 1996 வருடத்துல தலைக்கு உயிரோடு உயிராக அப்படிங்கிற ஒரு படமும், நம்ம தளபதிக்கு கோயமுத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்கு நாராயணனை வச்சு விஜய்க்கு ஒரு பாட்டு, கோயமுத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா அப்படின்னு ஒரு பாடல். அந்த மாதிரியான ஒரு பாட்டை இந்த பக்கம் கொடுத்துட்டு அஜித் சாருக்கு ஹரிஹரன், சித்ரா அவர்களோட மெல்ட்டிங் வாய்ஸை
அப்படின்னு ஒரு பாட்டை கொடுக்குறாரு. 2 பாடல்களுமே 2 ஆல்பமுமே வந்து சூப்பர் டூப்பர். அதன் பிறகு 1999 வந்து தரணி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறாரு எதிரும் புதிரும் அப்படிங்கிற படத்துக்கு. இப்போ வரைக்கும் அந்த பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு ஹிட்டு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம இப்போ வந்த ஜிபியூவில் வந்து அந்த பாடல் வந்து அவ்வளோ அதிகமாக வந்து பேசப்பட்டுச்சு. ஸ்வர்ணலதா அம்மாவையும் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களையும் வைத்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படிங்கிற பாட்டு வந்து இப்போ பட்டி தொட்டி எங்கும் அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒழிச்சிச்சோ அதை விட 2 மடங்கு வந்து இந்த சோசியல் மீடியா இருக்கிற பீரியட்ல எவ்வளோ மடங்குச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த பாட்டும் வந்து அதாவது அந்த புஷ்பவனம் குப்புசாமியை வந்து யாருமே யூஸ் பண்ணாத முறையில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. சுக்கிந்தர் சிங் அப்படின்னு ஒரு பாடகர் வந்து இருப்பார்ல, அந்த ஸ்டைலில் வந்து அவரை வந்து பாட வச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் தான் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. நம்ம தரணி அவர்களோட டைரக்ஷனில் வித்யாசாகர் அவர்களோட இசையில் வந்து பல படங்கள் வெளியானுச்சு. எதிரும் புதிரும், தில் தூள், அப்புறம் நம்ம கில்லி, குருவி, மஜா, இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா படங்களுக்கும் ஆல்பம் வந்து 100% கொடுத்துருப்பாரு நம்ம வித்யாசாகர். அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட ஒரு படத்துக்குள்ள இணைகிறாரு. படத்தோட பேர் வந்து பசும்பொன். இந்த பாடல்களும் வந்து இந்த தலைமுறை வரைக்கும் கேட்டு ரசிக்கக்கூடிய பாட்டாக வந்து அமைஞ்சிச்சு. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படிங்கிற பாட்டும் வந்து வித்யாசாகர் அவர்களோட இசையில் வந்த பாட்டு தான் பசும்பொன் அப்படிங்கிற படத்துல. 2001 வருடம் 2 படங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு வந்து வாங்குறாரு. தமிழ் சினிமாவோட ஸ்டேட் அவார்டில் வந்து 2 படங்களுக்கு வந்து விருது வாங்குறாரு. ஒன்று வந்து விஜயகாந்த் சார் நடித்த வந்து தவசி அப்படிங்கிற படம், இன்னொன்று வந்து பூவெல்லாம் முன்வாசம் அப்படிங்கிற. இதில் வந்து பாடல்கள் அனைத்துமே வந்து தரமான ஹிட்டாக இருக்குங்க. நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு பாடினா எப்படி இருக்கும், யேசுதாஸ் அவர்கள் வந்து விஜயகாந்த் சார் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டியாக வந்து 2 மெலடியை வந்து கொடுத்துருப்பாங்க. பூவெல்லாம் முன்வாசம் அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம ஆண்களையே வந்து வைப் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. பட் அது வந்து லேடிஸ் பாட்டு, ஜோதிகா மேம் தான் பாடுவாங்க. பட் ஆனால் அந்த ஆண்களையே வைப் பண்ண வைக்கக்கூடிய வந்து திருமண மலர்கள் தருவாயா அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருக்கட்டும், அந்த தாலாட்டும் காற்றேவா அப்படிங்கிற ஒரு சூப் சாங்காக இருக்கட்டும், அந்த தன்னண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கட்டும், டூயட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு பீக்காக இருந்த காலகட்டம் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான செய்கையாக தான் பூவெல்லாம் முன்வாசம் படத்தோட ஆல்பம் வந்து இருந்துச்சு அப்படின்னே வந்து. 2000ஆவது வருஷம் வந்து ஸ்நேகிதியே அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து பிரியதர்சன். இவர் வந்து ஆம்பளையே இல்லாமல் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு. அதில் வந்து நம்ம ஜோதிகா, தபு அவர்கள், இந்த மாதிரி ஒரு பெண் பட்டாளங்களே அதில் வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஆண் வாய்ஸே கிடையாது. பாடல்கள் எல்லாமே பெண்களுக்கான பாட்டு அப்படிங்கிறதுனால வந்து சுஜாதா மேம், சித்ரா மேம், இந்த மாதிரி பெண் பாடல்களே யூஸ் பண்ணி அந்த பாட்டை வந்து கொடுத்துருப்பாங்க வித்யாசாகர் அவர்கள். தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைய வரைக்கும் ஆண்டு விழானா இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதை மனதில் என்ன ரகசியமோ அப்படிங்கிற ஒரு பாட்டா இருக்கட்டும், இந்த பாட்டெல்லாமே கொடுத்தது வந்து நம்ம வித்யாசாகர் அவர்கள் தான். தில் படத்துல வந்து உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பாட்டு கொடுத்தா நாங்கள் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு உன்னிகிருஷ்ணன் சுஜாதா அவர்களோட வாய்ஸ்ல வந்து அந்த பாடல் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான செய்கையா தான் அந்த படத்துல இருக்கும். அதுக்கடுத்து வந்த தூள் படத்துலையும் வந்து ஆசை ஆசை இப்பொழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெலடியை கொடுத்துருப்பாரு. சங்கர் மகாதேவன், சுஜாதா அவர்களோட வாய்ஸ்ல ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டாவே இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். தூள் படத்துல வந்து ஃபைட் சீன்ல ஒரு பாட்டு, சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த காலகட்டத்துல புதுமையான முயற்சியா வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம்.
2003 வருடம் கில்லி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. தரணி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வித்யாசாகர் அவர்களுக்கும் மிகப்பெரிய பேரை உலகமெங்கும் எடுத்து கொடுத்த ஒரு படம் வந்து கில்லி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 365 நாள், ஒரு வருஷம் ஓடின படம் அப்படிங்கிற வந்து பேரை வந்து இந்த படம் வந்து வாங்கினுச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அப்படி போடு அப்படிங்கிற பாட்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். அதாவது எப்படி இப்போ அனிருத் அவர்களோட பாட்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கோ, அந்த காலகட்டத்தில் எந்த விதமான சோசியல் மீடியாவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படி போடு அப்படிங்கிற பாட்டாக தான் இருக்கும். எல்லா மொழி திரைப்படங்கள்லையும் இந்த பாடல் வந்து ரீமேக் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு ஒரு பீக் பாட்டு அப்படின்னே வந்து 2004 வருடம் வந்து அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து இசையமைக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து சுந்தர்சி அவர்களோட முதல் படமான முறைமாமன் படத்துக்கும் வந்து வித்யாசாகர் அவர்கள் தான் மியூசிக். அதுக்கு அடுத்த படமான பிரியம் அதுக்கும் வந்து வித்யாசாகர் அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து கமல் சாரோட ஃபர்ஸ்ட் காம்போ. கமல் சாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவருக்கு மியூசிக்கில் எந்த அளவு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அவர் நாலேஜ் உள்ளவர். அவர்கிட்ட ஒரு கம்போசிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி அவர் கேள்வி கேட்பார், என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலேயே சில விஷயங்களை வந்து செஞ்சுருப்பார். பட் ஒரு சிம்பிளான டியூனை வந்து போட்டிருக்காரு. தா தா தானா அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டிருக்காரு. சூப்பராக இருக்கு அப்படின்னு வந்து கமல் சார் சொன்னதாக வந்து ஒரு பேட்டியில் வந்து வித்யாசாகர் அவருக்கு வந்து சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் வந்து யார் யார் சிவம் அப்படிங்கிற பாட்டு. யார் யார் சிவம், நீ நான் சிவம். எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். இடையில வந்து அந்த கார்த்திக் அவர்களோட வாய்ஸ்ல வந்து அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம் அப்படிங்கிற அந்த வரிகளும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே படத்துல வந்து விஜய் பிரகாஷை வந்து அறிமுகப்படுத்தினதும் வந்து நம்ம வித்யாசாகர் அவர்கள் தான். பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தாள் அப்படிங்கிற பாடல் மூலியமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து விஜய் பிரகாஷ் அவர்கள் வந்து அறிமுகமாகறாங்க. மறுபடியும் 2005 சூப்பர் ஸ்டார் வர ஒரு படம். எல்லாரோட ஆசை வந்து கமல் சாருக்கு ஒரு படம் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்து வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு படம் பண்ணணும். அந்த ஆசையை நிறைவேற்றினது வந்து பி வாசு அவர்கள். சந்திரமுகி அப்படிங்கிற படத்துக்கு வந்து இசையமைக்கிறதுக்காக வித்யாசாகரை வந்து கூப்பிடுறாங்க. அந்த படத்தையும் ஒரு தரமான செய்கையா வந்து செஞ்சு விட்டுருப்பார்ல வித்யாசாகர். எஸ்பிபி வாய்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் சாங்கு, இன்ட்ரோ சாங்கு தேவுடா தேவுடா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அத்திந்தோம் அப்படின்னு ஒரு மெலடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படிங்கிற ஒரு மெலடி டூயட். இயற்கை அப்படின்னு ஒரு படம், எஸ்பி ஜனநாதன் அவர்களோட இயக்கத்துல வந்து வெளியான முதல் படம். அந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் வந்து வித்யாசாகர் அவர்கள் தான். திப்புக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டை வந்து கொடுத்தது வந்து வித்யாசாகர் அவர்கள் தான். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்னு 90s கிட்ஸுக்கு காதல்லாம் வராதுக்கு முன்னாடியே வந்து ஒரு காதல் ஃபெயிலியர் பாட்டுனா என்ன அப்படின்னு தெரிகிறது வந்து அந்த பாட்டுலேருந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வித்யாசாகர் அவர்கள் வந்து எந்த விதமான படங்களுக்கும் வந்து இசையமைக்கலை, நிறைய லைவ் கான்செப்ட்ஸு அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பையன் வந்து ஹர்ஷவர்தன், அவர் பாடுறாரு, ரீல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு நடிகராகவே வரலாம் அப்படின்னே வந்து நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் அந்த காலகட்டத்துக்கே வந்து கொண்டு போகிற மாதிரி இப்போ வர்ற படங்களில் வந்து வித்யாசாகர் அவர்களோட பாடல்கள் வந்து ஒலிக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல பாடல்களை வந்து நிறைய படங்களில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான காப்பிரைட் இது மாதிரிலாம் எதுவும் வாங்குறதும் இல்லை அவர். இது வந்து நல்ல ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட பாடல்கள் வந்து எந்த பாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.